21 நாட்கள் திருச்சபையிலே ஒரு உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த உபவாச ஜெபத்துக்கு ஒரு தாயார் ஜெபம் பண்ணி எல்லாரும் லாஸ்டா ஃபைனலா ஜெபம் பண்ணும்போது முன்னாடி பலிபீடத்துக்கு வருவாங்க. அப்ப நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்காக காத்திருந்தாங்க. இந்த அம்மாவுடைய பக்கத்துல போனா அந்த அம்மா ரொம்ப அப்படியே குமுறி குமுறி அழுதுட்டே இருந்தாங்க. நானும் இவங்களை எல்லாரும் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஜெபம் பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா அவங்க அழுகையை நிறுத்தவே இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு 2 மகள்கள், ஒரு மகளுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை. அவருடைய கணவனாருக்கும் அவளுக்கும் ரொம்ப வாக்குவாதம், பெரிய பிரச்சனை. அதனால 2 பேரும் பிரிஞ்சு 1 வருஷமா என் மகன் என் கூட தான் இருக்கிறான். கணவனார் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள 2 பேரும் பிரிய போறாங்க. டைவர்ஸுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி இனி கடைசி அந்த சைனை இந்த வாரத்துக்குள்ள பிரிய போறாங்க. நான் போய் ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்காக போனேன். அப்போ அந்த மனுஷன் என் தலை மேல கை வச்சு, உடஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி என் பிள்ளை சேர்றதற்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு பிள்ளைய நான் எப்படி திருமணம் பண்ணி கொடுத்துவேன்? அந்த சின்ன குழந்தைய நான் எப்படி வளர்த்துவேன் அப்படின்னு திரும்பவும் ஏங்கி ஏங்கி அழுதாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல இல்ல, ஆண்டவரால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா எப்ப வேணாலும் செய்வாரு. 24 மணி நேரத்துக்குள்ளேயே அற்புதம் செய்கிற ஆண்டவர், 12 மணி நேரத்துக்குள்ளேயே அற்புதம் செய்கிற ஆண்டவர். இல்ல, ஆண்டவரால முடியும், நீங்க நம்புங்க. இந்த ஜெபத்துக்கு மட்டும் தொடர்ந்து வாங்க, வாக்கு தத்தங்களை விசாரிப்போம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூவா வந்தாங்க. 4வது நாள் அவங்க வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, சோர்ந்து போயிட்டாங்க போல அப்படின்னு. 4வது நாள் ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவருடைய கணவனார் பைக்ல வெளியே போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கி மண்டை அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா இப்பதான் பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னாங்க. 3 நாள் ஜெபத்துக்கு வந்தாங்க. அதுக்குள்ளேயா அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்த சொன்னாங்க. பாஸ்டர், என் கணவனார் ஆக்சிடென்ட்ல விழுந்து மயங்கிட்டாரு, அவருக்கு சுயநினைவு இல்லை. அப்ப ரோட்ல போற ஒரு மனுஷன் அவருடைய பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து கால் பண்ணாராமா. ஃபர்ஸ்ட் டயல் பண்ணும்போது ஒரு நம்பர் அந்த டயல் நம்பருக்கு கால் பண்ணா அது சரியா மருமகனுக்கு அந்த கால் போயிருக்கு. அந்த மருமகன் யாருன்னே தெரியல. போனை எடுத்து ஹலோ அப்படின்னு கேட்ட உடனே இந்த எதிர்மனையில இருந்திருக்கு, சார் யாருன்னே தெரியல சார், ஒருத்தர் வழியில ரோட்ல அடிபட்டு கிடக்குறாரு, தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு, பிளட் வருது, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க அட்மிட் பண்றோம், நீங்க யாருக்கு சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது நீங்க சொல்லிருங்கன்னு சொல்லி அந்த போனை கட் பண்ணிட்டாங்க. இந்த மனுஷன் யார் நம்பர்னு தேடி பார்த்தா மாமனாருடைய நம்பர். உடனே அம்மா அப்பாட்ட போய் சொல்றாரம்மா, இந்த மாதிரி கால் வந்துச்சு, உங்க தம்பி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல, டேய் கண்டிப்பா அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி பல வருடங்கள் தாண்டி ஃபர்ஸ்ட் டைமா தன்னுடைய மனைவிக்கு அவர் ஃபோன் பண்றாரு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ஏன்னா இவர் போய் ஃபோன் பண்றாரு. ஹலோ அப்படின்னு எடுத்து பார்த்தா, இந்த மாதிரி உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆமா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணும் அம்மாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சொந்தக்காரங்க. அப்போ அந்த பையன்ட்ட அவங்க அம்மா அப்பா சொல்றாங்களாமா, நீ என்ன வேணாலும் இருப்பா, உங்க சண்டை 1000 இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு தம்பி, அதனால எங்களை கார்ல மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுரு, நீ உள்ள வரவே வேணான்னாங்க. சரின்னு சொல்லி அவங்கள கார்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல விட போனவரு வாசல் வரைக்கும் வந்தோன்னா அவங்க அப்பா பார்த்து சொன்னாராமா, ஏப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல வாசல் வரைக்கும் வந்த இல்ல, உள்ள ஒரு 8 பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்கள தானே. அப்ப அவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர்றாங்க, இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய மனைவியை பார்த்த உடனே நம்ம ஏன் பிரியணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்துச்சாமா. அந்த ஹாஸ்பிட்டல்லே 2 பேரும் பேசிட்டாங்க, 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. அந்த ஒரே நாளைக்குள்ள அந்த டைவர்ஸ் லெட்டரை முழுவதுமாய் கிழிச்சு போட்டு இன்னைக்கு ஈரோட்டுல ஒரு சமாதானமான குடும்பமாய், சந்தோஷமான ஒரு குடும்பமாய், ஒரு பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துகிறார்.
நான் நம்புறேன் நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில தீமை தீமை தீமை, இது தீமைக்காக நடந்துருச்சு, இது தீமைக்காக நடந்துருச்சு. ஆனா நான் நம்புறேன், இல்ல இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறார். அவரால முடியாதது என்றும் ஒன்றுமில்லை, அவரால ஆகாது என்று எதுவுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க பார்க்கலாமே. ஆவி